கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவு பட்டியல் நியமன அலுவலருக்கு 28/3/2025 அன்று அனுப்பப்பட்டுவிட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் கூட்டுறவு தணிக்கைத்துறை. அடுத்தது வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி பிரிவுத்துறை. மூணாவது டிபார்ட்மெண்ட் அரசு தேர்வுகள் இயக்கம். அடுத்தது ஜவுளித்துறை. அடுத்தது செய்தி மக்கள் தொடர்பு துறை. அடுத்தது தேசியர் மாணவர் படை. அடுத்தது ஊரக வளர்ச்சித்துறை மதுரை. அடுத்தது ஊரக வளர்ச்சித்துறை தேனி. அடுத்தது ஊரக வளர்ச்சித்துறை அரியலூர். அடுத்தது வருவாய்த்துறை சென்னை. அடுத்தது வருவாய்த்துறை கோயம்புத்தூர். அடுத்தது வருவாய்த்துறை ஈரோடு. அடுத்தது வருவாய்த்துறை உதகமண்டலம். கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவு பட்டியல் நியமன அலுவலருக்கு 28/3/2025 அன்று அனுப்பப்பட்டுவிட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. முதல் டிபார்ட்மெண்ட் வருவாய்த்துறை திருப்பூர். அடுத்தது வருவாய்த்துறை தருமபுரி. அடுத்தது வருவாய்த்துறை திருச்சிராப்பள்ளி. அடுத்து வருவாய்த்துறை புதுக்கோட்டை. அடுத்து வருவாய்த்துறை திருநெல்வேலி. அடுத்து வருவாய்த்துறை திருவாரூர். அடுத்தது மாவட்ட முதன்மை நீதிபதி சேலம். அடுத்தது மாவட்ட முதன்மை நீதிபதி திருநெல்வேலி. அடுத்தது மாவட்ட முதன்மை நீதிபதி தேனி. அடுத்தது மாவட்ட முதன்மை நீதிபதி பெரம்பலூர். அடுத்தது மாவட்ட முதன்மை நீதிபதி ராமநாதபுரம். அடுத்தது மாவட்ட முதன்மை நீதிபதி புதுக்கோட்டை. அடுத்தது மாவட்ட முதன்மை நீதிபதி திருவண்ணாமலை. அடுத்தது மாவட்ட முதன்மை நீதிபதி கரூர். கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவு பட்டியல் நியமன அலுவலருக்கு 28/3/2025 அன்று அனுப்பப்பட்டுவிட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. முதல் டிபார்ட்மெண்ட் மாவட்ட முதன்மை நீதிபதி நாமக்கல். அடுத்தது மாவட்ட முதன்மை நீதிபதி சிவகங்கை. அடுத்தது மாவட்ட முதன்மை நீதிபதி திருவள்ளூர். அடுத்தது மாவட்ட முதன்மை நீதிபதி செங்கல்பட்டு. அடுத்தது மாவட்ட முதன்மை நீதிபதி திருவாரூர். அடுத்தது மாவட்ட முதன்மை நீதிபதி திண்டுக்கல். அடுத்தது மாவட்ட முதன்மை நீதிபதி தூத்துக்குடி. அடுத்தது மாவட்ட முதன்மை நீதிபதி வேலூர். அடுத்தது மாவட்ட முதன்மை நீதிபதி அரியலூர். அடுத்தது மாவட்ட முதன்மை நீதிபதி கடலூர். அடுத்தது மாவட்ட முதன்மை நீதிபதி திருப்பூர். அடுத்தது மாவட்ட முதன்மை நீதிபதி ஈரோடு. அடுத்தது மதிப்பீடு மற்றும் செயல்முறை ஆராய்ச்சித்துறை. அடுத்தது தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை. கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவு பட்டியல் நியமன அலுவலருக்கு 28/3/2025 அன்று அனுப்பப்பட்டுவிட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. முதல் டிபார்ட்மெண்ட் பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறை. அடுத்தது வனத்துறை. அடுத்தது பொது நூலக இயக்கம். அடுத்தது பயிற்சி பொது இயக்கம். அடுத்தது எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை. அடுத்தது நில நிர்வாகத்துறை. அடுத்தது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கத்துறை. அடுத்தது மாவட்ட முதன்மை நீதிபதி தருமபுரி. அடுத்தது மாவட்ட முதன்மை நீதிபதி கிருஷ்ணகிரி. அடுத்தது மாவட்ட முதன்மை நீதிபதி. கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவு பட்டியல் நியமன அலுவலருக்கு 28/3/2025 அன்று அனுப்பப்பட்டுவிட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. முதல் டிபார்ட்மெண்ட் சென்னை நகர நீதிமன்றங்கள். அடுத்தது தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம். அடுத்தது தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகம். அடுத்தது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம். அடுத்தது மாவட்ட முதன்மை நீதிபதி விழுப்புரம். அடுத்தது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை திண்டுக்கல். அடுத்தது தமிழ்நாடு மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம். அடுத்தது தமிழ்நாடு சிமெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட். யாருக்காவது அப்பாயின்மெண்ட் வரைக்கும் கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க.